அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் இங்கு வருவதாக இல்லை, இருந்தாலும் நாராயணன் அவர்களும் வீரப்பன் அவர்களும் கேட்டுக்கொண்டார்கள் நீங்கள் மதுரைக்கு சென்று இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள வேண்டும் என்று. காரணம், நான் அமெரிக்க நகரத்தார் சங்கத்தில் தலைவராக 1998-99 பணிபுரிந்தேன். அப்பொழுது நிறைய மாணவர்களுக்கு எங்களது சங்கத்தின் மூலம் எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப் நிறைய கொடுத்திருக்கின்றோம். அதை நினைத்து நாம் செய்த பணி இங்கும் இந்த சங்கத்தின் மூலம் தொடர்கின்றது. அதுவும் குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கின்றார்கள் டாக்டர் சேகர் அவர்கள். நாம் சென்று அவர்களை பாராட்ட வேண்டும், இந்த மாணவர்களை வாழ்த்த வேண்டும் என்ற ஒரே நினைப்பில் தான் இங்கு கலந்து கொள்ள வந்தேன். அதோடு இங்கே மோட்டிவேஷனாக பேச வேண்டும் என்று நினைத்தேன். நான் எங்கள் ப்ராஜெக்டை பற்றி சொன்னால் உங்களுக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காது. நான் கண்டரமாணிக்கத்தில் தமிழ் மீடியத்தில் அந்த ஹைஸ்கூலில் படித்தேன். அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கலாம் நான் வெளிநாடுக்கு போக முடியுமா, நிறைய சம்பாதிக்க முடியுமா, பெரிய வேலை கிடைக்குமா என்று நினைக்காமல் நீங்கள் முழு முயற்சி எடுத்து வர வேண்டும் என்பதற்காக இதை சொல்கின்றேன். அதற்கு பிறகு பிஎஸ்சி அக்ரி 4 வருடங்கள் எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு ₹1 கூட செலவு, இதுவரைக்கும் எந்த படிப்பிற்கும் ஹைஸ்கூல் முடித்த பிறகு ₹1 கூட செலவு செய்யவில்லை. எல்லாமே ஸ்காலர்ஷிப் மூலமாக தான் நான் படித்திருக்கின்றேன். 4 வருடங்கள் நேஷனல் மெரிட் ஸ்காலர்ஷிப். அதை முடித்ததும் நான் ரோட்டரி வங்கியில், கனரா வங்கியில் மதுரையில் ஒரு 5-6 வருடங்கள் பணிபுரிந்தேன். அப்பொழுது ரோட்டரி சங்கத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டு உலகத்தில் 50 ஃப்ரீடம் ஃப்ரம் ஹங்கர் ஸ்காலர்ஷிப், அந்த அக்ரி படித்தவர்களை தேர்வு செய்து அனுப்பினார்கள். அதில் இந்தியாவில் 5 பேர் செலக்ட் செய்தார்கள். அதில் நானும் ஒருவராக செலக்ட் செய்யப்பட்டு எனக்கு 3 வருடங்கள் என் குடும்ப செலவு எல்லா செலவுகளையும் செய்து எனது படிப்பிற்கு ரோட்டரி ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. அதை அத்தோடு நின்று விடாமல் நான் பிஹெச்டி, அதாவது அமெரிக்காவிலாம் இங்கே நீங்கள் ஒரு குரூப் படிச்சிங்கன்னா அதே குரூப்பில் தான் போக முடியும். அங்கே அப்படி இல்லை. நான் அக்ரி படிச்சுட்டு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துக்கு பிஹெச்டிக்கு மாறிவிட்டேன். அதுக்கு எனக்கு 3 வருடமும் ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. நான் விளையாட்டாக சொல்கிறேன், நான் அதற்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தேன். வெர்ஜீனியா டெக்கில் போஸ்ட் ஆப்ரேட்டர் சேர்ந்தேன். அப்பொழுது கிடைத்த சேலரியை விட நான் ஸ்டூடெண்டாக இருக்கும்பொழுது எனக்கு கிடைத்த ஸ்காலர்ஷிப், அது போக நான் ஒரு 50% டைம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கும்போதே வேலை செய்யணும்னு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்து நல்லபடியாக அந்த நேரத்தில் நான் சம்பாதித்தேன். அதற்கு பிறகு நான் பேங்க்கில் ஜாயின் பண்ணி HSBCயில் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் எங்களுடைய சொந்த பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்தோம், மாண்டிசோரி அகாடமி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது ஒரு அக்ரெசிவ்னஸ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் முன்னுக்கு நிச்சயமாக வரலாம். அதோடு இல்லாமல் நாம் படித்து வேலை செய்து சம்பாதித்த பிறகு நாம் சம்பாதித்தவற்றில் ஒரு சில போர்ஷனையாவது நீங்கள் கம்யூனிட்டி சர்வீஸ், பிறந்த ஊருக்கோ படித்த பள்ளிக்கோ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதை நினைத்துத்தான் நாங்கள் இந்த சோலார் வில்லேஜ் ஃபவுண்டேஷனை ஆரம்பித்தோம். கடந்த 8 வருடங்களாக இதுவரை ஒரு ₹3.5 கோடி வெளிநாடுகளில் இருக்கின்ற நம் நகரத்தார்கள் எங்கள் ஆர்கனைசேஷன் மூலமாக நமது நகரத்தார் ஊர்கள் 76-இல் 42 கிராமங்களை இதுவரை கவர் செய்து கொண்டோம். சோலார் மட்டுமல்ல, இப்பொழுது நாங்கள் ஸ்மார்ட் ஸ்கூல் என்ற ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் மூலம் ஸ்மார்ட் போர்ட், ப்ரொஜெக்டர், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப் போன்றவற்றை பள்ளிகளுக்கு கொடுக்கின்றோம். இப்பொழுது கூட நானும் மனைவியும் வாரணாசி சென்று இந்த மாதிரி ஃபீல்ட் ஸ்டடி பண்ணோம். அங்கே ஒரு 150 கிலோவாட்டில் 1 crore செலவில் போடலாம்னு அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஸ்டடி பண்ணி நான் அவங்களுக்கு நாராயணன் அந்த அவங்க கமிட்டி மெம்பர்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்கின்றேன். பணம் கொடுப்பதற்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் செய்து அதை ஒரு பொறுப்பேற்று செய்வதற்கு தான் ஆட்கள் இல்லை. ஆனால் நாங்கள் செய்து வருகின்றவற்றை பார்த்து நிறைய பேர், அண்ணன் நான் எங்கள் ஊருக்கு செய்யணும் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கூட நாங்கள் 6 ஸ்கூலுக்கு இந்த தடவை நான் வந்திருக்கின்ற பொழுது இந்த ஸ்மார்ட் ஸ்கூல் ப்ரோக்ராம் செய்கின்றேன். இப்பொழுது மதுரை நகரத்தார் சங்கத்தில் கேட்டுக்கொண்டார்கள். இதை நான் எங்கள் ஊருக்கு போகும்போது இதை நினைவில் கொண்டு
மதுரையைச் சேர்ந்தவர்களோ அல்லது இது மாதிரி செய்ய நினைப்புள்ளவர்களை நான் கம்யூனிகேட் செய்து என்னால் முடிந்த அளவு இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு நான் நிச்சயம் முயற்சி செய்வேன் என்று கூறி இன்று வந்திருக்கின்ற மாணவர்கள் நன்கு படித்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் நல்ல பணி செய்ய வேண்டும் என்று கேட்டு அவர்கள் முன்னுடைய வாழ்த்தி இடமடைகின்றேன். நன்றி, வணக்கம்.